வரலாறுல இது மாதிரி ரொம்ப அபாரமாக இறங்கறச்ச 2 வாட்டி மன்மோகன் சிங் ரூபாவை ஏற்றி காமிச்சிருக்கிறாரு. அது மாதிரி முடிஞ்சால் இவரை பண்ண காட்ட சொல்லுங்கள். அப்போ தங்கம் விலை எல்லாமே கண்ட்ரோலாக தான் இருந்தது. இவ்வளோ மோசமாக இல்லைல்ல. மக்கள் பார்க்குறாங்க, வாங்கியிருக்காங்க, மக்களுக்கு தெரியும். மக்களை சொல்ல சொல்லுங்களேன். ஸோ அப்போ இவருக்கு மோடி அரசினுடைய பொருளாதார கொள்கையினுடைய தோல்வி தான் மக்களுடைய அடிப்படை விஷயங்கள்லாம் பாதிக்குதுங்கிறீங்க. ஆமாம், இதில் என்ன சந்தேகம் இருக்குது? நீங்கள் எந்த வருஷத்தில் காலேஜ் முடிச்சீங்க ஜீவா? நான் முடித்தது 2005, பிஜி முடிஞ்சது 2007. 2005, 7 முடிச்சீங்க. மதுரையில் முடிச்சீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ உங்களோட படித்த இன்ஜினியரிங் பசங்களுக்கெல்லாம் எப்படி வேலை கிடைச்சது? உங்களோட நிறைய பேர் இன்ஜினியரிங் படித்தாங்க, பல காலேஜ் இருக்குது. அப்போல்லாம் ஞாபகம் இருக்குமா ஜீவா? காலேஜை விட்டு போகிறதுக்கு முன்னாடியே பஸ்ஸாக வந்து ஐடி கம்பெனி அவங்கள கேம்பஸ் இன்டர்வியூ எடுத்துகிட்டு போகிறது ஞாபகம் இருக்கா? ஆமாம். எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கும் வருவாங்களா? இப்போ மோடியின் நல்ல அரசில் இந்தியாவில் அமிர்த காலத்தில் எந்த டாடா கம்பெனியை ஆளை வேலைக்கு எடுக்காமல் குறைக்கிறாங்க. போன குவார்ட்டரில் டாடா கம்பெனிலேயே 700 பேருக்கு வேலை கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா 100 பேர் இருந்த இடத்துல இன்றைக்கி 93 பேர் தான் இருக்காங்க.